ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிஎஸ் ஷாத்ரி திஸ் சைடு. நீங்க வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. என்ன சார் லட்டுன்னு போட்டிருக்கிறீங்க? ஐயோ சார், இப்பதான் சார் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. பெருமாளுக்கே பிரச்சனை வந்துருச்சு சார். நீங்க என்ன சார் பிரச்சனை உண்டு பண்ண போறீங்க? நீங்க என்னத்தை பத்தி சார் நீங்க பேச போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்லயும் ஒரு லட்டு இருக்குதுங்க. அழகான சுவையான ஒரு லட்டு இருக்குதுங்க. நான் சொல்றது கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் 5 மினிட்ல 5 நிமிஷத்துல இந்த செக்ஷனை படிச்சு முடிச்சிடலாம். உங்களுக்கே நல்லா தெரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப முக்கியம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. அண்ட் இந்த அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இந்த ட்ரிக் நல்லா இருக்குதா இல்லையா. Now the trick is laddu. LADDU. லட்டு. லட்டு இஸ் தி டெக்னிக். பெருமாளே, உன் மேல பாரத்தை போட்டு இந்த லட்டுவை ஆரம்பிக்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க சொல்லுங்க, டிவிடெண்டை எவ்வளவு நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணி ஆக வேண்டும்? ஆன்சர் 30 நாள். டிக்ளேர் பண்ணி within 30 days you have to pay. பே பண்ணலைன்னா you will be getting punishment under section 127. இந்த செக்ஷன் 127 இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, எக்ஸம்ஷன் வரதுக்கு, பனிஷ்மெண்ட் வராமல் இருக்கிறதுக்கு 5 வழிகள் இருக்கின்றது. 5 வழிகள்ல நம்பர் 1, A for any other reason. நான் சொல்ற மாதிரியே கேளுங்க. Any other valid reason, if you are unable to pay it on time, if you are able to prove it, you can escape. The company and officers in default can escape. Next, L for lawful adjustment. சார், டிவிடெண்ட நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்களாமா? நீங்க சொல்லுங்க, தம்பி, இதுதான் கம்பெனி, இதுதான் ஷேர் ஹோல்டர். கம்பெனி டிவிடெண்ட் வந்து 5 rupees பே பண்றதுக்கு இருக்குது. ஷேர் ஹோல்டர் வந்து 2 rupees கால் அமௌண்ட் தரத்துக்கு இருக்குது. Can I adjust these two amount which I am supposed to receive from the shareholder? Answer is yes. Now company 5 ரூபாய் கொடுக்க தேவையில்லை. 5 - 2 3 ரூபாய் கொடுத்தால் போதும். This is called you are lawfully adjusting, lawfully setting off the amount between dash and dash, dividend and the amount to be received. So L for lawful adjustment. Next, D4 D4 என்னதுங்க? வேற சொல்லுங்க. D4 டிஸ்பியூட். என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? ஐயோ, அதனால டிவிடெண்ட் ஆன் டைம் கொடுக்க முடியலையே. ஷேர் ஹோல்டர் கூட நான் ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது, அதனால ஐ am unable to pay dividend on time. Disputes, பிரச்சனை. Okay, leave it. You are getting exemption from section 127. Next D4 direction. அதாவது ஷேர் ஹோல்டர் எங்கிட்ட டைரக்ஷன் தந்திருக்கிறாங்க. தம்பி, கம்பெனி ஒண்ணு பண்ற, நீ என்ன பண்றேன்னா, நெக்ஸ்ட் வித்தின் இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து எனக்கு தர வேணாம். நெக்ஸ்ட் இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து என்னுடைய பிரதருடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுரு அப்படின்னு ஷேர் ஹோல்டர் சொல்றாங்க. போடணுமா வேணாமா? கண்டிப்பா போடணும். சார், கம்பெனிக்கு போட முடியல சார். Company was unable to comply with these directions because of some issue, that is bank சில பிரச்சனை or name சில பிரச்சனை, some sort of பிரச்சனை இருக்கிறதுனால the company is unable to comply with the direction issued by the shareholder. அப்போ கம்பெனி என்ன பண்ண வேண்டும்? கம்பெனி கம்யூனிகேட் பண்ணினால் company will get exemption. கம்யூனிகேட் பண்ணலனா company will not get exemption. Communicate will not get exemption. சார், டைரக்ஷன் கொடுத்தாங்க, அந்த டைரக்ஷனை வந்து கம்ப்ளை பண்ண முடியல, கம்யூனிகேட் பண்ணல, கம்பெனி didn't communicate it to shareholder. At that time you cannot escape. கம்யூனிகேட் பண்ணிட்டேனா எஸ்கேப் பண்ணலாம். சார், communicated you will escape. Okay, last, due to operation of law. சார், இங்க எங்க சார் யூ வருது? இங்க யூவே இல்ல சார். எல் சொல்லிட்டீங்க, ஏ சொல்லிட்டீங்க, டி சொல்லிட்டீங்க, டி சொல்லிட்டீங்க. இங்க யூ எங்க வருது? could not be paid by reason of operation by law. அப்படின்னா நான் மாத்துறேங்க, நான் அந்த வேர்டிங்ஸே மாத்துறேங்க. could not be paid, can I change it as unable to pay? Can I change it as unable to pay? Unable to pay due to operation of law. Operation of law not due to death நடந்ததுனால transmission இன்னும் பெண்டிங்ல இருக்குது. So we are unable to pay it on time. Because of insolvency, we are unable to pay it on time. If all these things happens, the company can get exemption. Company will be escaped from section 127 punishment. So என்னெல்லாம் சார் 5 விஷயங்கள்? L for lawful adjustment, A for any other reason, D for dispute, D for directions கொடுத்தாங்க, it is communicated.
communicated the direction which you are unable to comply. சார் ஷேர் ஹோல்டர் கம்பெனி கிட்ட ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க, கம்பெனிக்கு அது பண்ண முடியல, செய்ய முடியல, அது சொல்லணும், ஷேர் ஹோல்டர் கம்யூனிகேட் பண்ணணும், பண்ணினால் எஸ்கேப் ஆகலாம். வாட் ஆர் தீஸ் மெத்தட்ஸ்? தீஸ் வேஸ் ஆர் 5 methods of escaping from penalty. 5 methods. LADDU. You unable to pay due to operation by law. சார் நம்ம லெட்டு எப்படி இருக்குடா? ஃபுல்லா பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஃபுல்லா பார்த்தவங்க ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குது இந்த டெக்னிக்கல் சொல்லுங்க. பெருமாளே எங்களை எல்லாரும் நீ தான் காப்பாத்தணும். நன்றி வணக்கம். ஐ பிலீவ் தட் இந்த லெட்டு உங்களுக்கு நல்லா பிடிச்சது நம்புறேன். திஸ் இஸ் யுவர் பிரதர் CA சேஷாத்ரி சைனிங் ஆஃப். நன்றி வணக்கம். இனி நீங்க இந்த செக்ஷனை மறக்கவே மாட்டீங்க, நான் கேரண்டி. தேங்க்யூ.